போன் அடிச்சேன்லாம் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு வாராங்களான்னு பாரு. எவ்வளவு எப்படி சொல்ல கத்தாதீங்க. உடனே லீவ் போட்டு உடனே வேகமா வந்திருக்க. என்னாச்சு? எதுக்கு வேகமா கூப்பிட்டா? உடனே போன வேற கட் பண்ணிட்டா. சரி ஒண்ணு இல்ல, பதறாதீங்க, சொல்றக்கே பக்கம். அப்ப சும்மாதான் கூப்பிட்டியா? இதான் வேகமா ஓடியானா? இல்லங்க, அது வந்து என்னது வந்து வெக்கலாம் போடுதா ஒரு மாதிரி. என்னாச்சு? எதனால சொல்லு, என்னாச்சு? இங்க நான் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தேன், பாசிட்டிவ் ஆயிட்டு. உண்மையிலேயா? பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். செக் பண்ணிட்டு வருமா? நானே பெரிய நர்ஸ், பார்த்து ஓகே ஆயிட்டு நம்ம இன்னும் செக்அப் மட்டும் தான் போகணும். எவ்வளவு சந்தோஷமான விஷயம் சொல்லிருக்கா. அம்மாட்ட சொல்லிட்டியா? உங்க அம்மாட்ட சொல்லிட்டியா? இல்ல, உங்க தான் சொல்லணுங்க. யாரும் சொல்லலையா? ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்லணும்னு நான் அப்படி சொல்றேன். அடிக்கடி நடக்கலாம் கூடாதுங்க. அவன் நான் ஒரு மாசம் லீவ் போட்டுறா. ஓவரா பண்ணாதீங்க. இது என்ன ஓவர்? முத பிள்ளை எனக்கு வந்து பிள்ளை பிறக்க போதுன்னு எவ்வளவு பாசமா இருக்கீங்க. இதுக்கு முன்னால இப்படி பாசமா இருந்தீங்களா? ஏன் பாசமா இருக்கலையா உனக்கு? ஃபர்ஸ்ட் அம்மாக்கு போன் பண்ணி சொல்லுவான். நான் என்ன ஒரு மாசம் ஆபீஸ் லீவ் போட்டுருந்தேன். உன்னை நல்லா பாத்து வேண்டாம், நீ நடக்கவே கூடாது. ஃபர்ஸ்ட் நடக்க கூடாது. பெட் ரெஸ்ட்ல தான் இருக்கணும். ஆஸ்பத்திரி போமா. தலைச்சுதா படுத்துக்கிறியா? தண்ணி கொண்டு இருக்கா? சாப்பாடு எதுவும்? நான் எல்லாரும் பாத்துருக்கேன். உனக்கு இப்ப என்ன சொல்லு. ஒண்ணு வேண்டாங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல இருந்தேன். பக்கத்துல இருந்து போன் அடிச்சு படுத்து அம்மாட்ட போய் பேசிட்டு வரேன். நீ இதெல்லாம் படுத்துக்கலாம். கட்டில படு. நானே கால் எடுத்து நீ படு. நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன். நீ படு. சேனை போடுங்க, ஃபேன் போட்டுட்டா. அவங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு சொல்றேன்டா. நானும் எங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு சொல்றேன். ஹலோ, சொல்லுமா. அம்மா. சொல்லு. எப்படி இருக்காம்மா? என்ன ஒரு மாதிரி சிரிப்பு சினுங்கள் முனுங்களா இருக்கு? என்ன விஷயம் சொல்லு. இல்ல அப்பலாம் ஒண்ணு இல்ல. அம்மா நீ பாட்டி ஆயிட்டமா? பாட்டி ஆயிட்டேனா? அம்மா என் பிள்ளை பாட்டி ஆயிட்டேனா? நீ என்ன பண்ணிரு, உடனே டிக்கெட் எடுத்துட்டு அம்மா வந்துட்டா உன்னை கூப்பிடுறதுக்கு. எனக்கு ஒரே இப்பவே ஒரே தலை சுத்து. அப்படிதான் இருக்கும். பிறகு தலைப்புள்ளலாம் தலை சுத்தும், வாந்தி வரும். உன் புருஷன் என்ன பண்ணுவாங்க? உன் மாமியாரும் வந்து உன் கூடையா இருக்கும். நான் வாரேன் உன்னைய கூட்டிட்டு போவதுக்கு. இது நான் வீட்டு கேட்டு சொல்லிட்டா உனக்கு என்னது கேட்கணும்? பிறகு உன் புருஷன் லீவ் போட்டு உடனே சோர்மங்கே பாத்துக்கிட்டு இருப்பாவ. நான் நாளைக்கு தக்காளி டிக்கெட் போட்டிருந்தேன், நாளைக்கு வண்டி ஏறி இருந்தேன். இப்பதான் 40 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்கு என்ன, அப்படியே வந்துரு. ஆஸ்பத்திரியில இங்க வச்சு காட்டிக்கிடுவோம் வா. சரிம்மா, சரி நான் அப்போ இவட்ட கொஞ்சம் பேசி பார்க்கேன். சரியா? பேசாத, அடிச்சு சொல்லி இருக்க முடியாது. தலை சுத்துதுன்னு சொல்லு. சும்மாயாவது தலை சுத்துதுன்னு சொல்லு. சரிம்மா. சரியா? அதுக்கப்புறம் தான் அவரு நினைப்பாரு, சரி ஃபர்ஸ்ட் பிள்ளை ஒண்ணும் தெரியாதுன்னு. இல்லன்னா உன் மாமியாரும் வந்து உன்னைய வந்து பார்க்க மாட்டாவ, பிறகு எங்கேயும் வர விட மாட்டாவ. நீ பம்பா போவா. வந்துருன்னு. சரிம்மா. நீ போன் அடிச்சு உடனே அம்மா கிளம்பிடுவேன். சரி. ஐயோ எனக்கு கை ஓடல, எனக்கு கால் ஓடல, நான் என்ன பண்ணுவேன் முன்னிட்டு அப்பட அண்ணன் எல்லாத்தையும் சொல்லுவேன். சரிம்மா சொல்லுங்க. பழத்தை வாங்கி போட்டு நாளை என்ன சாப்பிடுதே எப்படி? நான் சாப்பிடு. நான் சாப்பிடுறேங்க, நீங்க இருக்கட்டும். நான் சாப்பிடுறேன். சாப்பிடு நீ சாப்பிட்டுக்கிடுதேன். சாப்பிடுன்னு சொல்லுதே. சாப்பிடு. ரொம்ப பிடிச்சு கிடக்க படம். நல்லா இருக்கு. ஃபேன் ஓடுதே இல்லையா? ஸ்லோ ஓடிட்டு இருக்கு. அடுத்த மாசம் ஒரு ஏசி வாங்கி மாட்டிட வேண்டியதான். எனக்கு ஒண்ணுமே சாப்பிட முடியலமா. ஏன், என்ன செய்யுது? ஒரு மாதிரி இருக்குமா? உங்க அம்மாட்ட போன் பண்ணி பேசினேன் எப்படி? நான் பேசினேன். நீங்க அங்கிட்ட போன் அடிச்சேன். காலையில பிஸியா இருந்தா பாத்துக்க. இப்ப அப்படின்னு சொல்லுவான். உங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா என்ன செக்அப் போனியாமான்னு கேட்டாங்க. அம்மாட்ட பேச. ஹலோ ஹலோ. ஏமா நல்லா இருக்கியா? ஐயா நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். ஒரு சந்தோஷமான விஷயமா. சொல்லியா. நீ பாட்டி ஆயிட்டாமா? இழுச்சுதா பாட்டி ஆயிட்டேனா? ஆமாமா. அப்படியா? என்ன சந்தோஷமா. போன் அடிச்சேன், நீங்க எடுக்கல. நான் ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். அதான் நான் போனை வச்சுட்டு போயிட்டேன். சரி நீ அவட்ட போன கூட நான் பேசுறேன் அவகிட்ட. இல்லம்மா, அவ ரொம்ப தலை சுத்துதுன்னா அப்படி படுத்திருக்காமா. சரி தலை சுத்தம் வாந்தி எடுக்கும். வெயிட்டு கிட்ட அவ தூக்கிராமன்னு. சரிம்மா, நான் பாக்குறேன். வேற பப்பாளி பழம் அதெல்லாம் கொடுத்து கூடாத. அப்படியா? என்ன கூடாது? என்னெல்லாம் கொடுக்கலாம்? பப்பாளி பழத்தை கொடுக்க கூடாது, அன்னாச்சி பழமும் கொடுக்க கூடாது. வேற எதுனாலும் இப்ப நார்மலா பார்த்தாச்சுன்னா வாழைப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் இதை கொடுணுமா. அதுதான் உடம்புக்கு நல்லது. ஒரு பழமே திங்க மாட்டேக்காமா. சோறு ஒழுங்கா திங்க மாட்டேக்கா, பழத்தை திங்க மாட்டேக்கா. சரி, அப்படிதான் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் ஜூஸாவது அடிச்சு கொடுத்து பாரு. சரிம்மா பாத்துக்கிறேன். செக்கப்க்கு எல்லாம் கூட்டிட்டு போ கரெக்டா. சரிம்மா. நான் வேணா வரட்டுமா?
நான் சொல்லுறேன்மா அவ அம்மா கிட்ட போன் மட்டும் பேசிருப்பா போல இருக்கு. அவ அம்மா வாரன்னு சொல்லிட்டாங்களாம். சரி சரி, அவட்ட கேட்டுட்டு எனக்கு சொல்லு, இல்லன்னா நான் டிக்கெட் போட்டு வாரேன். சரிம்மா சரிம்மா, பாத்துக்க, நல்லா பாத்துக்க என்ன. சரிம்மா பாத்துக்கிறேன் என்ன. சரி சரி சரிம்மா, சரி 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 சரிம்மா, வைக்க நான் பராட்டு போடுறேன் என்னம்மா. சரி சரி வைக்கட்டா. நீ உங்க அம்மா வாரான்னு ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லு. கரெக்டான எங்க அம்மா நான் போன் மட்டும் வர சொல்லுவேன். இல்லன்னா நான் ஆபீஸ் லீவ் போட்டு வீட்டுல இருக்க முடியிருக்கோம். நீ பாத்துக்க எப்படி உங்க அம்மா வரவள அப்படி. உங்க அம்மா வரணும்னா எங்க அம்மா நான் வர சொல்லுவேன். எனக்கு உடம்பு தான் முக்கியம் பாத்துக்க. நான் எப்ப பார்த்தா பக்கத்துல இருக்கணும், ஆபீஸுக்கும் போகணும், ஒடியும் பாக்கணும்னா ரொம்ப இதா இருக்கும் பாத்துக்க. சொல்லு. நான் எங்க அம்மாட்ட கேட்டுட்டு சொல்றேங்க. நான் போன் அடிச்சு பேசிட்டு சொல்லிட்டா. சரி, எதனால கேட்டு சொல்லு. இதுல கொஞ்சம் படுத்துக்க கொஞ்சம் நேரம். நான் அந்த சமையல பாத்துட்டு வரேன். எங்க அம்மா இங்க வரதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? எனக்கு என்ன பிரச்சனை இல்ல கேக்கேன். சரி, உங்க அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாவல்ல. நான் பாத்துட்டு தான்ப்பா. நீ எதுக்கு கண்டதங்களே நினைச்சிட்டு இருக்காத. நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடுப்போ, படு. சரி, நான் உள்ள ரூம்லவே படுக்கேன். சரி படு, நான் சமையல் பாத்துக்கிட்டேன். என்னாச்சு? அம்மாட்ட பேசுவோம். ஏமா சொல்லுமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. இப்ப யாமா அப்படி போனே அடிக்காம இருக்கா? நான் காலையில நேரம்ல உன்கிட்ட பேசினேன். எத்தனை நேரம் போன் அடிச்சு உன்கிட்ட பேச? பேசுறீங்க, எனக்கு தான் பேசாத மாதிரியே இருந்துச்சு. அது துடிப்பு தெரியுதா உனக்கு? 3 மாசம் ஆயிட்டுல. அடே 3 மாசத்துல தெரியுமா? ஒண்ணும் தெரியலையம்மா. அது இந்த காலத்துல எல்லாம் தெரியுமே, பிறகு என்ன? அது என்ன அந்த காலத்துல ஒண்ணு இந்த காலத்துல ஒண்ணா? ஒன்னியதான் பெத்து 23 வருஷம் ஆகி போச்சு. எனக்கு யாவமா இருக்கு. அதான் உன்கிட்ட கேட்டே துடிக்கலாம் ஆரம்பிச்சுட்டான்ட்டு. இல்லம்மா, என்ன ஒண்ணும் தெரியல. எங்க அத்தை நேத்து போன் அடிச்சாவ. சொல்லு. நான் நீ நான் வரேங்கல்ல. எங்க அத்தை நான் பாத்துக்கிட்டேன், நான் வேணா வரட்டா அப்படின்னு கேட்டாவ. எதுக்கு ஊர் முழுக்க போய் உங்க அத்தை போய் சொல்லிக்கிட்டு தெரியணும், என் மருமோல நான் தான் பார்த்தேன், என் மருமோல நான் தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்பதானே பேரும் புகழும் அவியலுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அலைவாவா இருக்கலாம். ஏமா அவிய என்னமும் சொல்லிட்டு போறாமா. இப்ப நீ வந்தாலும் வச்சுக்க, உனக்கு தான் அவ்வளவு செலவும். இப்ப இதே இது அவிய வந்தாலும் அவியலே பாத்துக்கிடுவாங்கலாம். அவி எங்க பாப்பாவ சும்மா கடை. நீ ஒண்ணு இருக்க வச்சுட்டு வேலை செய்ய வச்சுட்டாங்கன்னா நீ என்ன செய்வா? அதோட சட்டை கட்டாம நான் ஒன்னியதான கூப்பிட வரேன். உன் புருஷன் கிட்ட சொல்லு, அம்மா என்னையதான கூப்பிட வரவ, அதனால எனக்கு டிக்கெட் போட சொல்லு. உன் புருஷன் சொல்லு, அம்மைக்கு டிக்கெட் போடுங்க, தேவையில்லாத செலவு எதுக்கு நீங்க அம்மைக்கு உண்டாக்குது, என்னைய பாக்கிறதுக்கு தானே எங்க அம்மா கூப்பிடுதாவ அப்படின்னு சொல்லி எனக்கு ஏசில டிக்கெட் போட சொல்லு. எங்க மாமியார் வர சமாளிக்கவே முடியாதுமா. என்னது? அவகிட்ட போய் நான் எப்படி சொல்ல? எங்க அம்மா வந்து கூட்டு போறான்னு எப்படி சொல்ல? சும்மா சொல்லு. நீ சொல்லாத, புருஷனை திருக்கு. சரி, அப்ப நான் நீ ஏன் பேச? உன் புருஷனை விட்டு பேச சொல்லு. சரிமா, சரி, அப்ப நான் வீட்டு சொல்லு. வேலையே செய்யாத. நான் என்ன சொல்லுவேன், தலை சுத்தலானாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. படுத்துக்க, தலை சுத்துது தலை சுத்துதுன்னு, தொண்டை வலிக்கு, வயிறு வலிக்கு, தலை வலிக்கு, தலை சுத்துது, வாந்தியாவது சும்மா சும்மா போய் எடு. அப்பதானே அவன் பார்த்து ஊருக்கு அனுப்புவான். அவன் முன்னால நீ பல்ல கட்டிட்டு இருப்பா போல. இல்ல சிரிச்சேன், நீ சொன்னாலா சிரிச்சேன். மாத்திரை ஒண்ணுமே போட முடியலாமா? உண்மையில போட முடியல. என்னன்னு தெரியல, மாத்திரலாம் ஓட்டிட்டு. சரி, முதல்ல ஊருக்கு வாமான்னு. சரி சரி, நீயாவது பேசி. சரியா? சரிமா, சரி, நான் பேசிட்டு இருந்தேன். சரி, நீ என்ன சாப்பாடு செஞ்சா? ஏமா நீ பலபலன்னு பேசாத. எனக்கு அப்பாக்கு ரொட்டி போடணும், வெய் போனேன். 1/2 மணி நேரத்துல போன் அடி டக்குன்னு புருஷன் பேசிட்டு. சரிமா, சரி வை. ரீட்டாக்கா, ஏய் வாழ வா. இப்ப பரவாயில்லையாக்கா? இப்ப கொஞ்சம், இப்ப 3 மாசம் ஆயிக்கலாமா? இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. கொஞ்சம் தான் தலை சுத்தி இருந்துட்டே தான் இருக்கு. அதான் சரி, நான் சொன்னேன் அவங்கள்ட்ட ரீட்டாக்காக்கு உடம்பு சரியில்லை, நானே சண்டே கிளாஸ் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். பிள்ளைலாம் நல்லா வருதல? வாரங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நான் இந்த வாரம் சண்டே சர்ச்சுக்கு எப்படி வந்துருவேன். என்ன டாபிக் எடுத்து சொல்லணும்னு இருக்கா? விசுவாசம்க்கா. ஓ அப்படியா? சரி, அதை பத்தி அப்ப அக்காக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பு, நான் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லக்கா, நீங்க உடம்ப பாத்துக்கோங்கக்கா. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. செக்அப் எல்லாம் போனீங்களா? போனேன். எங்க அம்மா வேற வாரேன்னு சொல்லியிருக்காவ. எனக்கு எங்க அம்மா வந்துட்டா ரொம்ப நல்ல கொடுக்குது. நான் எங்க அம்மாவோட போயிடலான்னு இருக்கேன்ல. சரி சரி. ஏன்னா ஒத்தியில எதுவும் செய்ய முடியாது பத்தியா. இந்த பக்கம் பக்கத்துல தாளசம் பண்றது கூட மாதிரி வருது. சரி சரிக்கா, ஒண்ணும் இல்ல, நீங்க உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க. சரில, வேற எதுவும் டென்ஷன் எடுக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க முடியலன்னா சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நமக்கு சண்டே சர்ச்சுக்கு நான் கண்டிப்பா வந்துருவேன். நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன். நீங்க டாபிக் மட்டும் வந்து அனுப்ப, நான் பாத்துக்கிறேன். சரியா? ஓகேக்கா, ரொம்ப சந்தோஷமா வந்து பாக்கிறது ரொம்ப. சரிக்கா, போயிட்டு வரேன். அடுத்த வரப்போ. சரிம்மா, பாத்துப்போம். பாய்க்கா. வீட்டை வேற எப்படி சொல்லி சமாளிக்க போறேனே தெரியல.
வீட்டா எனக்கு புலம்பிட்டே இருக்காங்க. கிச்சன் போயிட்டு வந்தேன், காலையில பொங்கல் சோறு எல்லாம் அப்படியே இருக்கு, சாப்பிடுதே இல்லையா? எனக்கு சாப்பிடவே முடியலங்க. சாப்பிடணும், கொஞ்சமாதிரி சாப்பிடணும்ல, அப்புறம் வயிற்றுல பிள்ளைக்கு எப்படி ஆகாரம் போகும். நானே செஞ்சு நானே எப்படி சாப்பிட முடியும்? நல்ல வாய்க்கே நல்லாவே இல்ல. சரி, நானே சோறு வச்சுட்டு வரேன், நான் ஊட்டி விடுதேன் உனக்கு. உங்களுக்கு பண்ண தெரியுமோ? நீங்க ஆமா என்ன லட்சணத்துல இருக்கு? அப்ப காலையில சோறு யாரு பொங்கிச்சா? குழம்பு நான் கடையில வாங்கியிருக்கேன், உங்களுக்கு குழம்பு வைக்க தெரிய மாட்டேங்கி. சரி, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம். அதெல்லாம் ஒரு வழியும் பண்ணான்தான். எங்க அம்மா வாரேன்னு சொன்னாவ. உங்க அம்மாவா? இவன் நான் இப்படி சாப்பிடாம கிடக்கல. அம்மா அன்னைக்கு காலையில போன் அடிச்சு கேட்டாங்க, சாப்பிட இஷ்டம் இல்லைங்க. உண்மையில எனக்கு இஷ்டம் இல்ல. அதான் எங்க அம்மா வராங்கல்ல, நானே நாளைக்கே போன் பண்ணி இப்போ டிக்கெட் போட்டு நாளைக்கு எங்க அம்மா வர வைக்கேன். ஏங்க இப்ப எங்க அம்மா வந்தா எங்க அம்மாட்ட வாய் திறந்து நான் கேட்கறதுக்கு எனக்கு நல்லா இருக்கேம்மா, எனக்கு அதை வச்சுதான் வச்சுதான் இதை வச்சுதான் கேட்க நல்லா. அம்மா மட்டுமே நான் கேட்க முடியுமா? எங்க அம்மா தான் உனக்கு செஞ்சு தருவாங்க. மதியம் என்ன? ஆமா, ஒரு நேரம் செஞ்சு தருவாவ, மறுநேரம் நான் கேட்டும் போது எனக்கு திட்ட மாட்டாவளா? இவளுக்கு என்ன வச்ச வேலைக்காரியான்னு கேட்க மாட்டாவளா? ஏன் அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க மாட்டா. பேர பிள்ளை வயிற்றுல இருக்கனால எல்லாம் நல்லா உளுந்து உளுந்தா கவனிப்பாங்க. எல்லாம் உளுந்து தான் கவனிப்பாவ. ஏன் இப்ப எதுக்காக நீ அதான் நீ வயிற்றுல இருக்க பிள்ளை எடுத்துக்கா இப்படி வந்து அழுதுட்டு இருக்கா? எனக்கு சாப்பிட முடியலன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். டென்ஷன் ஆகாத ஒண்ணும் ஆகாது. இப்ப என்ன உங்க அம்மா வரைக்கும் அவ்வளவுதானே? அழாம இருக்கணும். நீங்க அம்மாவுக்கு போயிட்டு அழுத நிப்பாட்டு. உங்க அம்மா வரைக்கும் அவ்வளவுதானே? டிக்கெட் போட்டு உடனே தகவல போட்டு நாளைக்கு வர வைக்கேன். அதுக்கப்பட்டு அழலாமா? நான் அழல. எங்க அம்மாவுக்கு ஏசியில போடுங்க. எங்க அம்மாவுக்கு அந்த நார்மல் ட்ரெயின்லாம் ஒத்துண்டாது. சரி, ஏதோ ஒண்ணு போட்டு தொலைறேன். சரி, எங்க அம்மா கேட்டா எதுனா உங்க அம்மா தான் டிக்கெட் போட்டு வரா மாதிரி நீ சொல்லிருந்தேன். இதுக்கு மட்டும் நல்ல சிரிப்பு வரும் எப்பா. ஆனா காயத்தை சாதிக்கணும்னா நீங்க சிரிச்சு அழுது சாதிச்சிருங்க. அப்படிலாம் இல்லங்க. 3 மாசத்துல இருந்தா பிள்ளைகள் வந்து சத்து உரியும். அப்போ எனக்கு உடம்புல சத்து இல்லைன்னா பிள்ளைக்கு எப்படி சத்து பிடிக்க சொல்லுங்க. சரி, டிக்கெட் போட்டு வர வைக்கேன். படு, ரெஸ்ட் எடு. அப்பா எம்மா சொல்லுமா. எம்மா சக்சஸ்மா. எம்மா என் பிள்ளை சொல்லி கொடுத்த மாதிரி நடிச்சிட்டியாமா? எம்மா நான் யாரு பிள்ளை சொல்லு. உன் பிள்ளைமா. அப்புறம் உங்க மாமியார் வந்து அன்னைக்கு 5-6 மழையை பார்த்து உனக்கு கொண்டுட்டு வர மாதிரி தான். எனக்கு தெரியாது உன் மாமியாருக்கு ஒரு சாம்பார் கூட தான் வைக்க தெரியாத. பிறகு எதுக்கு வாய் இங்க இருந்து இதுவரையா பேசணும்? சரிம்மா விடு. உனக்கு பிள்ளையவே வளர்க்கறதுக்கு அவியலால முடியுதா? ஒன்னையாவது பரவாயில்ல, நான் ஒரு 70 கிலோல வளர்த்து விட்டுருக்கேன். அவிய பிள்ளைய அவியலே மாதிரி மெழிச்சு ஒண்ணுத்துக்கு ஆகாம 30 கிலோ அவிய மகே. சரிம்மா விடு. முதல்ல அவிய மகனை பார்க்க சொல்லு. சரிம்மா நீ விடு. உனக்கு அவங்க ஏசியில டிக்கெட் போடுறேன்னு சொல்லிட்டா. சரி எடுத்து வைக்க. படப்படம் துணி எல்லாம் எடுத்து வைக்க அனுப்பி விடுங்க. டிக்கெட்டை வண்டி இருந்தேன். வரும்போது மாங்காய் மட்டும் வாங்கிட்டோம். நம்ம மரத்துல இருக்கல பறிச்சுட்டு. சரி பறிச்சுட்டு வரேன். புளி குத்திட்டு வரேன். சரிம்மா. சரி வைக்கிட்டா. சரி. அம்மாவுக்கு ஒரு போன் அடிச்சு பாப்போம். ஹலோ. சொல்லு, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்கம்மா? நல்லா இருக்கேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சுமா. மருமக எப்படி இருக்கா? அவாதாமா ஒரே தலை சுத்தே அடக்கா, வாந்தி எடுத்துட்டே அடக்கா. ஆமால 3 மாசம் ஆகுதுன்னா தலை சுத்தம், வாந்தி எடுக்கும், சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியாது. நீ கொஞ்சம் ஜூஸ் வாங்கி குடுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமாமா, எது கொடுத்தாலுமே முடியாம கிடக்காமா. எது கொடுத்தாலும் ஒண்ணு திங்கிறது இல்ல, ஒரே வாந்தியா எடுத்துட்டே அடக்காமா. அதான் என்ன பண்ணலான்னு இந்த அவி அம்மா வாரான்னு சொல்லி இருக்காவாமா. அவி அம்மா வாராவலாம். ஏன்னா நான் தான் சொன்னேன்ல, நான் வந்து பாக்கேன்னு நான் சொல்லியிருக்கேன்ல. பிறகு என்ன அம்மா வருவாங்க? நீ அவையிலே டிக்கெட் போட்டாவாமா. அவையில ஒண்ணுமே பண்ணல, அவையிலே டிக்கெட் போட்டாவ வாரன்னு சொல்லிட்டு இருக்காவ. அதான் அவையிலே டிக்கெட் போட்டாவா, அவையிலே வாரேன்னா அவளா? இல்ல உன் பொண்டாட்டி என்ன சொல்றதால அதுக்கு நீ ஆடுதியால கிடந்து ஆடுதியா? நான் தான் சொன்னேன்ல, நான் வாரேன், வந்து பார்க்க வாரேன், இருக்கேன் அங்க வந்து சொல்லியிருக்கேன். பிறகு உனக்கு என்னல மாமியார் வாராவன்ட்டு அவிய வாராவா, அவிய பைசா போடுதாவன்ட்டு நீ தான் பைசா போட்டிருப்ப. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. இல்லம்மா, நானும் ஒண்ணுமே போடலாமா. இவ கடந்து ஒரே அழுவ கடந்துட்டு என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லுதா, தலை சுத்துதுங்க, வாந்தி எடுக்குங்க, ஒரே அழுவ. அதான் அவிய அம்மா பாத்துட்டு நானே கிளம்பி வாரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காவம்மா. அவ என்ன சொல்லுதாலும் அதுக்கு பதில ஆடு. சரியா? எந்த மருமாவாதான் மாமியார் சொல்ல கேப்பா, கேட்டவா விளங்கிருவா. நீ அவ சொல்ல கேட்டு நீ ஆடு. அதுன்னு அப்படிதான் ஒண்ணு இல்லம்மா, இந்த முத குழந்தை தானே, என்ன செய்ய அப்படின்னு சொல்லி. சரி நீ போன வைல உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. உடனே போன வச்சுட்டாங்க. எப்ப அந்த முத குழந்தைய நான் பெற்று எடுக்கவில்லை, எம்மா படாதான் படுத்து கூட இருக்கு. வீட்டா என்ன என்னங்க? வா உட்காரு வா. என்ன ஒன்னால உங்க அம்மாட்ட பேசுனீங்களா? அம்மாட்ட பேசிட்டேன். அம்மா சரி சொல்லிட்டாங்களா? அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டேன்.
சரி, உங்க அம்மா நாளைக்கு வண்டி எடுத்தாவல்ல? ஆமா, நீங்க டிக்கெட் போட்டீங்களா? எல்லாம் போட்டாச்சு, எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு வண்டி ஏறி வருவா பாத்துக்க. நான் போய் ஸ்டேஷன்ல போய் கூட்டிட்டு வரேன். ஆமா, நாளைக்கு அம்மா நைட் வருவாங்க. சிக்கன் ஏதாவது தொக்கு மாதிரி பண்ணிரட்டா? நீயே பண்ண போறா? இல்ல, நான் கொஞ்சம் அப்படிங்கறத இருந்துச்சு. அம்மா வந்து டயர்டா ஆயிடுவாங்கல்ல. ஒண்ணும் செய்யாண்டா, அதெல்லாம் நான் பாத்துக்கிடுவேன். ஓட்டலாம் வாங்கி சாப்பிடலாம். நீ எதுவுமே செய்யக்கூடாது. பாப்பா அம்மா நல்லா இருக்கியாமா? ஆனா உன்ட்ட ஒண்ணு சொல்லட்டாமா? என்னாச்சுமா? உண்மையில சொல்றத உன் புருஷன் ஒரு காசுக்கு ஆமாட்டான் தெரியுமா? 5 பைசாவுக்கு கூட கூறு கிடையாது. இப்படி பிள்ளை பெத்துட்டு உன் மாமியார் நல்லா வாய் பேசலாம். என்ன செஞ்சாவன்னு சொல்லி ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்திருக்கோம்ல. அப்ப வீட்டுக்குள்ள விட்டுட்டு தானே போகணும். ஹோட்டலுக்கு சாப்பாடு வாங்க. அதுக்குள்ள நீங்க போங்க, நான் போய் ஹோட்டல்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருவேன். சும்மா இல்ல எதுவும் சொல்லாதம்மா. உனக்காக தான் வேகமா சாப்பாடு வாங்க போறாங்க. என்னத்த சாப்பிடுவோம்? உன் புருஷன் என்ன நல்லா சமையல் பண்ணுவாரு. என் வீட்டுல ஒரு 1/4 கிலோ சிக்கன் வாங்கிமா உன் புருஷன் பண்ண மாட்டாவ. வேலைக்கு போயிட்டு வந்து உடனே உன்னை கூப்பிட வந்துட்டாவல்ல. இப்ப உனக்கு தலை சுத்துதான் எப்படி? அவ்வளவா ஒண்ணும் இல்ல, லேசாதாமா இருக்கு. லேசாவும் இருந்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. அதுக்கு என்ன, ஒண்ணு ஆகாதுக்கு. அவன் போக்குல இருக்கு. தலையெல்லாம் சுத்தாது. காலையில எலும்பி அந்த மஞ்சள் கலர் மாத்திரம் வந்திருப்பால, அதை போட்டோன்னா ஒண்ணுமே செய்யாது. ஆனா அவைய முன்னால வந்து நீ வந்து அப்படி பண்ணு. உண்மையில இருக்கறிக்கி அப்படியா பண்ணணும். உண்மையில இருக்கறிக்கி உசுர வாங்கலாம். என்னத்த சொன்னாலும் நீ இப்படிதான் குதர்க்கமா பேச வந்த பாரு. ஏதாவது வாங்கிட்டு வந்தியாமா? ஆமா, உனக்கு தான் பண்ணா என்ன வந்திருக்கேன்ல. அப்பா கொடுத்து விட்டு இருந்தாவ. நீ சொன்னீங்க மைசூர் பாக்கு வாயில வச்சோட கரைஞ்சு நேரும். அப்படி மைசூர் பாக்கு இந்த பாத்துக்க பிள்ளை இருக்கேன்னு பாக்கல. தள்ளீர் புள்ளியும் 2 ஆச்சு விளையாட முடியும். மாமியார்ட்டவே விளையாட முடியுமா? இப்படி நைட்டுக்கான யாரமா இப்படி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவா? இப்ப நீ ஃப்ரைட் ரைஸ் நல்லா சாப்பிடுவாள், அதான் வாங்க. சரி சரி, உன் மாமியார் பொண்ணு அடிச்சுச்சா? அது நான் இன்னைக்கு அடிச்சாங்க, எடுக்கவே இல்லை. எடுக்காத. அவட்ட போட்டு உனக்கு என்ன பேச்சு? ட்ரெஸ் மாத்துமா? நான் மாத்திட்டு வரேன். நைட்டி போட்டு உனக்கு எதாவது எடுத்துட்டா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நாங்க எடுத்துக்கிடுவோமா. படுத்துக்க. சரி. அன்னைக்கு போன் வச்சுட்டு போனவதான் அம்மா. நீ ஒரு போன் அடிச்சு அவ எப்படி இருக்கா என்னன்னு கேட்கவே மாட்டா. நம்ம ஒரு போன் அடிச்சு பேசுவோம். அம்மாட்ட போன் எடுப்பாளான்னு தெரியல. ஹலோ, சொல்லுல. என்னம்மா நீ அன்னைக்கு போன் அடிச்சு அதுக்கு போனே அடிக்கல, அதனால கட் பண்ணிட்டு அதனால போயிட்டா. இல்ல, உனக்கும் மாமியார் தானே முக்கியம். என்னை விட உனக்கும் மாமியார் தானே முக்கியம். பிறகு என்ன போன் அடிக்க எனக்கு? என்னம்மா அப்படிலாம் ஒண்ணு அப்படியாம்மா? நீ வேற அவைய வாரன்னு சொன்னாவா, இவ கடந்து அழுதுடாக்கா. சரி தலைப்பிள்ளையே ஆச்சு அப்படின்னு சொல்லி தான் சரின்னு சொல்லி நானும் வர சொன்னேன். சரி, இப்ப எதுக்கு போன் அடிச்சா? இப்போ அவைய வந்து 2 வாரம் ஆயிட்டு, நீயும் போனே அடிக்கல. இப்ப அவைய போறான்னு சொல்லி இருக்காவ. போறவன போ சொல்லு. ஏன் சொல்ல யாருல கேக்கா? ஏன் சொல்ல யாரு கேக்கா? அவைய போறவன்னாச்சுன்னா நீ ஒத்தையில இருந்துக்கிடுவியா? அவளையும் கூட்டிட்டு தான் போறவ. அவன் நீ ஒத்தையில எப்படி இருப்பா? உனக்கு சோறு பொங்க தெரியுமா? குழம்பு வைக்க தெரியுமா? பாத்துக்கலாமா, மொத பிள்ளை தானே, எப்படியா கொஞ்ச நாள் சமாளிப்போம். வேற என்னல சமாளிப்போங்க. இங்க இடந்துன்னா பார்க்க முடியாதுலாமா. அங்க இடந்து அவையெல்லாம் அவன் மூஞ்ச மாதிரி நான் பாத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஊர் போனா அவைய பாத்துக்குவாவ. சரி சரி, எப்படினாலும் முத பிள்ளை அவையதானமா பாக்கணும். பாக்கட்டு, அவையிலே பாக்கட்டு. நீ எதுக்கும் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கா? இல்ல, ஏன் சொல்லு. யாராவது கேட்கல. நீ எங்க அம்மாட்ட சொல்லிட்டு எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு நீ சொல்றியா? நான் அப்படி சொன்னேம்மா. நான் வாண்டதாமா சொல்லல, அவகிட்ட சொல்லுவேன். அவட்ட சொல்லிட்டு தான் இருந்தா அவன் சொன்ன உடனே கண்ண கசக்குதா? இல்ல, எனக்கு என் பிள்ளைதான்ல முக்கியம். நான் உனக்கு நல்லது தானே நான் பாப்பேன். அதை விட்டுக்கிட்டு நீ ஏன் மாமியார் வாரா, ஏன் மாமியார் வாரான்னு அவன் மாமியார் வந்தா உன் மாமியார் கூட போ. நான் என்ன செய்ய முடியும்? சரி கொஞ்சம் கோவப்படாத, கொஞ்சம் அமைதியா பேசு. சரி தலைப்பில்ல, சரி அவங்க பாக்கன்னு சொல்லுதா. எப்படினாலும் நான் 2-3 மாசத்துல வளகா போட்டு அவங்க வீட்டு தான் கூட்டு போறவ. எப்பவுமே போட்டுமே. சரி சரி வைமா, உன்கிட்ட பேச முடியாது. நீ அப்படியே பொண்டாட்டி கரையா சாஞ்சிட்டா விடு. ஏமா அப்படி கோவப்பட்டு வைக்காதாமா. ஒன்னும் வச்சுட்டா எப்ப விசுவிசுன்னு பேசிட்டு வைப்பாப்பா. இப்ப எதுக்கு நட்டமா நின்றுக்காய் உட்காராண்டி உட்காரு உட்காரு. ரெடியாட்டாவலாம், நம்ம ரெடியாட்டாவல. யாராவது ஆகிட்டே இருக்கு. இப்ப டாக்ஸி சொல்லியாச்சும் போனோம். கொஞ்சம் பேச விடுங்களா? சொல்லு. நான் போன பிறகு நீங்க இருந்துடுவீங்களா? நான் இருந்துடுவேன்பா. உனக்கு நீ நல்லபடியா குழந்தை பெற்றுட்டு வந்தாலும் எனக்கு அதுவே போதும். தலை சுத்தி இருந்துட்டே இருக்குங்க. அன்னைக்கு கூட ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொன்னாங்க ரத்தம் கம்மியா இருக்கு. அதனாலதான் நான் எங்க அம்மா கூட போறேன். சரிப்பா, சரி, நான் ஒண்ணுமே சொல்லல. நீ நல்லா போய் அங்க போய் இரு. அதுவே எனக்கு போதும். உங்க அம்மா நீங்க சண்டை போட்டு கிடக்காதீங்க. போனே அடிக்கல உங்க அம்மா. என்ன வளவலன்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு? என்ன விஷயம்? இல்லம்மா, ஒண்ணும் இல்லம்மா. டாக்ஸிக்கு நேரம் ஆகுறது இருக்கட்டு. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா,
இந்த பாருங்க, விழுந்து விழுந்து கவனிக்கிறத பத்தி ஒரு பிரச்சனை கிடையாது. நீ ஏன் எழுப்பி நிக்க, உட்காரு, ஏன் சாப்பிட மாட்டேக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. கெட்டி கொடுக்கும் போது என் மாவா எப்படி இருந்தா, என்ன மாதிரி இருந்தா. நீங்க தான் கெட்டி கொடுத்ததுல இருந்து அன்னை நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இப்படிதான் இருக்கீங்க உங்க அம்மா மாதிரி. என் பிள்ளைய நான் அப்படியே வளர்க்கல மருமவன. கிச்சன்ல போய் பாக்கேன், கடுகு டப்பால கடுகு இல்ல, சீரக டப்பால சீரகம் இல்ல, தெரியுமா? ஏன் ஒரு சும்மா இரு. மாசம் ஒரு 3000 ரூபாய் ஆகுமா வீட்டு சாமான நிறைக்கிறதுக்கு? அதுவும் நான் வந்து நிறைப்பேன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தீங்க போல. அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா, எனக்கு முடியலன்னு நான் தான் ஒண்ணும் வாங்கி போடல. அவங்களுக்கு ஒண்ணும் வாங்க தெரியாது. சும்மா இரு. ஒரு கெப்பனக்காரிய வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க, ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கீல. நீங்க வேணும்னா இருந்து ஹோட்டல்ல இருந்து சாப்பிடுங்க. அப்பவே நான் கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன், 40வது நாள் வந்து என் பிள்ளைய கூட்டிட்டு போறேன்ட்டு. உங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு ஆடுதீல. உங்க அம்மா வந்தாவளா பிள்ளைய பாக்கிறதுக்கு வரல. உங்க அம்மாக்கு எதுக்கு இந்த ஆவாத பேச்சு நான் கேட்க போன் அடிச்சு ஏசி விடுவா மரமோட தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. சரிம்மா விடு, இப்ப நம்ம கிளம்பணும். நாங்க இப்ப கிளம்புறோம். என்ன பாருங்க, ஒரு மாசத்துல 10 நாளையில போன் அடிச்சுக்கிட்டு வந்துருலாம் சொல்லக்கூடாது. இப்ப 3வது மாசம் நடக்கல, டைரக்டா டெலிவரி முடிச்சுதான் வருவேன். சரியா? அதுக்குள்ள வந்து விட்டுட்டு போனா சொல்லக்கூடாது. இந்த இவளுக்கும் சேர்த்து நான் தான் டிக்கெட் போட்டிருக்கேன். உங்க பொண்டாட்டிக்குள்ள டிக்கெட் பைசா எனக்கு போட்டு விட்டுறணும். என்ன நான் சொல்லுது சரிதானா? நீ சும்மா இருமா, வாமா, நீ பைய எடுத்துட்டே அப்படி. என்னது கூட்டிட்டு போவேன். டெலிவரி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அனுப்பிவிடுவேன். சும்மா போன் அடிச்சு கூப்பிட்டு இருக்க கூடாது. எங்க அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல சொல்றாங்க. என்னடி உங்க அம்மா இப்படி பேசிட்டு போறாங்க? எங்க அம்மாவும் வரான்னு சொன்னா, எங்க அம்மா தான் வாரம் சொல்லிட்டு இருந்தால, நீ தான் வேண்டாம் சொல்லிட்டு இருந்தா. எது பேச எனக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? டாக்ஸிக்கு நேரம் ஆயிட்டு வாங்க. ரொம்ப அதை மட்டும் சொல்லுங்க. நீ உடனே கண்ணை கசக்கிறாத, சரியா? ஒண்ணும் இல்ல, நான் எவ்வளவு பட்டுட்டேன். இதுவும் பட்டதுக்கு என்ன பெரிய விஷயமா? வா போ. நீ இப்படி சமாதானமே இல்ல. ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா தான் அனுப்பி வைக்கேன். வா. ஹாப்பியா இருக்கீங்களா? ஹாப்பியா தான் இருக்காங்க. போ. என்னமா சாப்பிட்டியா? அப்படி சாப்பிட்டாச்சுமா. சாப்பிட்டாச்சு. நீ ரீட்டா அம்மா போன் பண்ணாவ. போன் பண்ணி விலகாப்பு போடணும், 7வது மாசத்துலயே விலக போட்டோம்னு சொல்லிட்டு இருக்கா. அவ எதுக்கு உனக்கு போன் அடிக்கா? பழக போக்கணும்னா அவ எனக்கு தான் போன் அடிக்கணும். உனக்கு என்ன போன் அடிக்காவா? ஏன்டதான் போன் அடிச்சு மைனி எப்போ வைக்கணும் பழக அப்படின்னு ஏன்டெல்லாம் அவ டிஸ்கஸ் பண்ணணும். உன்ட்ட என்னத்துக்கு டிஸ்கஸ் பண்றாவா? நான் தான் சொன்னேன், எங்க அம்மாட்டே பேசணும்னு சொன்னேன். சொல்லிருப்பா, நீ சொல்லிருப்பா. சொன்னாமா? நீ சொல்லிருப்பால, நீ சொல்லாமையா இவ ஆடுதா இப்படி? 7வது மாசம் எதுக்கு வளர்க்க போக்கணும்? அதான் கூட்டிட்டு போயிட்டா வரல பிள்ளைய. நான் ஊருக்கு போயிருக்கேன், அவளை பார்க்க. சரி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு மருமவளை பார்த்துட்டு வருவான்னுட்டு பழத்தை வாங்கிட்டு நான் போறேன். அவ பக்கத்து வீட்டுல இருந்து கதை அப்படிதான் நீட்டி. அப்பெல்லாம் அவளுக்கு தலை சுத்து வர மாட்டுக்கு, வாந்தி வர மாட்டுக்கு. அது ஸ்டார்டிங் அப்படி இருந்திருக்கும், மாசம் ஆயிட்டுல. ஆமா, நீனா அவளுக்கு தகுந்த மாதிரி நல்லா பேசுதிய. நான் சொல்லுதேன், வளகாப்பு 9வது மாசம் தான் வைக்கணும், 7வது மாசம் வைக்கவே கூடாது. எப்ப வாராவா? இல்ல உன்னைய விட்டுட்டு போயிருக்காள், எத்தனை மாசம் ஆகுது? எப்ப வாராவா? வருவாமா, குழந்தை பெத்ததானே வருவா. குழந்தை பெத்த பிறகு வருவா. 2 மாசம் சொல்லி தருவாளோ? இருந்து உனக்கு அவ சொல்லி தருவாளோ? அப்படிலாம் ஒண்ணு இல்லாம 5 மாசம் ஆயிட்டு 2 மாசம் தான் இருக்கு. அது வளகாப்பாயிரம், அது குழந்தை பெத்தானே வருவ முடியும். 5 மாசம் ஆகுது, அப்புறம் 2 மாசம் வளகாப்பு, அப்புறம் பிறதான். பரவாயில்ல, 2 மாசத்துல கிடையாது, 9வது மாசம் தான் வளகாப்பு வைக்கணும். நான் ஊருக்கு போவேன். ஊருக்கு போய் அவளை கூட்டிக்கிட்டு அவ அம்மா நம்ம வீட்டுக்கு வரணும். வந்து நம்ம வீட்டுல வச்சு வளகாப்பு வச்சுதான் அவளை கூட்டிட்டு போனோம். இதுல மாற்றம் எதுவும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு பிறகுதான் உனக்கு இருக்கு. எனக்கு போன் அடிக்க சொல்லணும் அவளை. சரிமா, நான் பேச சொல்லுதேன். எனக்கு போன் அடிக்க சொல்லணும். அப்படி இல்லன்னா நான் ஒண்ணு உண்டு இல்லன்னு பண்ணி விடுவேன். சரிமா, நான் பேச சொல்லுதேன். உங்ககிட்ட பேச சொல்லுதேன், நீங்க பேசிக்கங்க. ஒண்ணும் தெரியாத பிள்ளைன உடனே பெரிய ஆட்ட ஆடுதாவ இருந்துச்சா. இப்ப இவட்ட வேற போன் அடிச்சு வேற நம்ம சொல்லணுமே, என்ன ஒரு தலைவேதனை நமக்கு. அடிப்போம். ஹலோ ஹலோ, மைனி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, பையன் பிறந்திருக்கான். அப்படியா? ஆமா ஆமா, 4 கிலோ நல்ல புசு 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 புசுன்னு இருக்கான் பாருங்க. சரி சரி, வாரேன், இப்ப நான் வாரேன். வாங்க வாங்க, என்ன வாங்க. வேற கொஞ்சம் நான் ஆஸ்பத்திரியில இருந்துட்டேன் பத்திலா, வெளியே போக முடியாது அவளை வச்சுக்கிட்டு. அத 4 சுகமா தான் பிறந்திருக்கு. அத நீங்க வரச்சல ஒரு நல்ல ட்ரெஸ், ஒரு துண்டு, அப்புறம் அந்த பிள்ளைல சுத்துறதுக்கு அப்படி இப்படின்னு கொஞ்சம் சாமானம் வாங்கிட்டு வந்துருங்க. என்ன வேண்டாம், கண்டிப்பா வேண்டாம். கொஞ்சம் நல்ல பிராண்டடா வாங்குங்க. சும்மா இந்த ரோட்ல கிடந்து எதுவும் பிறக்கிட்டு வந்துடாதீங்க. நாங்க ஒன்னும் ரோட்ல கிடந்து ஒரு நாள் வாங்கினது இல்ல, எங்களுக்கு தெரியும் எப்படி வாங்கணும். தெரியாம லேசா புது
பிள்ளைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடாதீங்க, கொஞ்சம் விலை கூட்டல பார்த்து வாங்கிட்டு வாங்க. அது உங்க வீட்டுல ரோட்ல கிடந்ததும் காட்டுல கிடந்ததும் வாங்குவீலா இருக்கும். எங்க வீட்டுல பிராண்டடா தான் வாங்குவோம். பேச சொல்லு வாய் கிளிய. ஆமா மாப்பிள்ள பையன் மறந்துருக்கான். வச்சிடலாம்டா. உன் மாமியார் எங்கள அவளுக்கு வாய் காது வர இடத்துல அவளுக்கு கிளியுது வாய். என்னாச்சுமா ஐயா? இல்ல போன் அடிச்சு என்னடா அவ பேசுறா, ரோட்ல கிடந்து துணி எடுத்துட்டு வந்துடாதீங்க, நல்ல பிராண்டடா வாங்கிட்டு வாங்கன்னு. நான் உனக்கு ரோட்ல கிடந்தால துணி எடுத்தாரே, என்ன வாய் பேசிட்டு அலைதாவா? எப்ப பேசுனா? அவளுக்கு ஒரு நாள் நான் வச்சிருக்கோம்ல, என்னைக்கு என் கையில மாட்டுதால அவளுக்கு இருக்குது தின்னு, அவளுக்கு கொழுப்பு எடுத்து அவ இந்த பேச்சு என்கிட்ட பேசுறா. நான் போய் பாத்துக்கிடுவேன் என் பேரனை, நீ ஒண்ணு காட்டாண்டா எனக்கு. கத்தாதமா இப்ப என்னமா ஆயிட்டு? என்ன இப்ப என்ன ஆயிடுன்னு சொன்னாச்சுன்னா உடனே நீ சண்டைக்கு போயிருவியோ? விடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு அலைதியல, அதனாலதான் நான் கிடந்து இப்படி அவமானப்பட வேண்டியிருக்கு. ஒன்னால ட்ரெஸ் வந்தியா? நல்லா இருக்கேம்மா, காட்டுறதுக்கு மட்டும் பேரனை பாக்காம என்ன அழகா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கா. ரொம்ப அடிக்காவ அப்பா, ஆளுக்கால் மாத்தி மாத்தி ஏதாச்சும் ஒன்று சொல்றாப்ப. சொல்லுமா இல்ல என்ன எப்படி இருக்கா? நல்லா இருக்கேம்மா. அவன் பொண்டாட்டி என்னைக்கு வரா? அவட்ட இப்பதான் பேசினேன். அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்காமா. ரத்தம் இல்லங்க, அது இல்லங்க. ரத்தம் இல்லையா? ஆமா, ரத்தம் ஒண்ணுமே இல்லாமையா இருக்காவா? ஆமாமா. வர சொல்லு, ஒரு 10 லாரி ஏத்துறேனா. நானும் சொல்லி பாத்துட்டேன், பிள்ளைங்க திட்டுவாங்க வந்து வேற ஆஸ்பத்திரியில பாக்கலாம்னு சொல்லிட்டேன். அவ அம்மாக்கு ஒரு 5 லாரி ஏத்தனோம்னா ரத்தம் கரெக்டா வந்துடும். இதெல்லாம் அவ அம்மா கொடுக்கற இலக்காரம். அவளுக்கு பிள்ளை பிறந்து 3 மாசம் ஆயாச்சு, பிள்ளை கமந்து விழுந்திருக்கு. இன்னும் அவளுக்கு இங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாம அவங்க இருக்கா. என்ன லட்சணத்துல நீ பொண்டாட்டிய வச்சிருக்கா? நான் எவ்வளவு சண்டை போட்டு பார்த்தாச்சுமா. என்ன எங்க இருந்து சண்டை போட்ட? ரோட்ல கிடந்து சண்டை போட்டியோ? நான் பேசட்டா? இல்ல நான் பேசட்டா அவட்ட? ஏன்டாமா நீ பேசுற மாதிரி? நான் பேசுறேன்னு நினைச்சுக்கா, என்ன நடக்கும்னு தெரியாது உனக்கு. அடுத்த மாசம் அவங்க வந்து இறங்கணும். இதை சண்டை போடாம கொஞ்சம் அமைதியா பேசுமா. பேசுறேன், அந்த குந்தானிக்கு நான் பேசுறேன். அப்பதான் அவளுக்கு வாய் அடங்கும். எதுவும் பேசிட்டாண்ட சொல்லு. சொல்லாம கொள்ளாம அந்த ஆளை வச்சிருவாப்பா. அப்பா ஹலோ. சொல்லுங்கதே. என்ன ஆயிட்டு மருமோன? போன் அடிச்சு என்ன சொன்னீங்க பாப்பாட்ட? நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? சும்மா உங்களால இருக்க முடியாதா? ஏற்கனவே பிள்ளைய உங்ககிட்ட கெட்டி கொடுத்து பிள்ளைய ஒண்ணுத்துக்கு ஆகாம ஆக்கிட்டிய. அவ மாசமா இருந்து இப்பதான் பிள்ளை பிறந்து 3 மாசம் தான் ஆகுது. அந்த 3 மாசத்துக்குள்ள என் பிள்ளைய படாத பாடி ஏன் படுத்துதிய? எப்ப வரா எப்ப வரா எப்ப வரா எப்ப வரான்னு. பிள்ளை பெத்துதான் 3 மாசம் ஆயிட்டுது. ஆனா அவ பேய் 10 மாசம் ஆகுது. அது உங்களுக்கு எனக்கு தெரியலையா? 4 மாசத்துலயே கூட்டிட்டு போயிட்டியா பிள்ளைய? பச்சை உடம்பு கறிய கடந்து பாடா படுத்துதியம்மா. என்னத்த சொல்லி நீ அவ கடந்து அழுதா. அந்த பிள்ளை ஏற்கனவே அவ உடம்பு சரியில்லாம ஆகி அந்த பிள்ளைக்கு வெளியிருந்து பால்மா வாங்கிட்டு ரத்தம் இல்லாம ஒண்ணு இல்லாம பிரஷர் வந்து என்ன வருமானம்? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏன் உங்க அம்மைய கூப்பிட்டு சும்மா தானே இருக்காவ ஊர்ல? உங்களுக்கு சோறு பொங்கி கொடுத்து உங்க அம்மைய உங்க கூட இருக்க சொல்லுங்க. அதையுமா உங்க அம்மாவால இருக்க முடியாது? என்ன பொம்பளை அம்மா இப்படி கிடந்த பிள்ளைய வளர்த்துட்டு நம்மள சீரழிக்காளுங்க. வெயில வரணும், எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டாம். அவளுக்கு ஒரு போனை போட்டுடுவோம். அவ அம்மாட்ட போய் ஒப்பார வச்சிருக்காளா? இப்ப அவளுக்கு இருக்கு. ஹலோ சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? உங்க அம்மாட்ட போய் ஒப்பார வச்சியோ? இல்லங்க. என்னது இல்லங்க? எடி நீ கொஞ்சமாத்தி யோசிச்சு பாருடி. என்னைய விட்டு 10 மாசம் பேய் 10 மாசம் ஆயிட்டு புருஷன் என்ன எப்படி சாப்பிடுவான், எங்க சாப்பிடுவான், அதெல்லாம் உனக்கு ஒரு அக்கறையே கிடையாதா? வேலையில லீவ் இருந்தா நான் அங்க வருவேன்ல. வேலையில லீவும் கிடைக்க மாட்டேங்க எனக்கு அங்க வர்றதுக்கு. ஆமா, உங்களுக்கு மட்டும் என் மேல ரொம்ப அக்கறையோ? நான் உடம்பு முடியாம தானங்க இருக்கேன். நான் ஒண்ணு சும்மா இருக்கல. சரியா? எடி நான் உடம்பு முடியாதுன்னு சொல்றேன். நான் இங்க வாயா, இங்க வந்து நான் பாக்குறேன்னு சொல்றேன்ல உனிய. ஆமா, நீங்க என்ன பாப்பியா? உங்களுக்கு குழம்பு வைக்க தெரியுமா? அரை மசாலா குழம்பு வச்சு தருவீங்களா எனக்கு? ஒரு குறுக்கு வலிக்குனா வெண்ணி வச்சு ஊத்தணும், ஊத்துவீங்களா எனக்கு? எங்க வா, எங்க அம்மா வர சொல்ல எங்க அம்மா பாத்து விடுவா. ஆமா, உங்க அம்மா மாசமா இருக்கும் போதே வந்து பாக்கல. இனிமேதான் வந்து பாப்பா. அதை மட்டும் சொல்லாத. எங்க அம்மா வாரன்னு சொன்னாங்க. உங்க அம்மா வரன்னு சொன்னா அவள நீ வரவிடாம ஆக்கிட்டா நீ. அப்படிதானே? இங்க நாங்க குழந்தை இங்க தானங்க ஊர்ல தானங்க பெத்து இருக்கேன். இப்ப நான் ஹாஸ்பிட்டல்லாம் போய் காமிக்காண்டாமா? பிள்ளை வேற அழுதான். எதுக்கு அவன் அழுதான்?
பிள்ளை வேற எதுக்கு அழுவான்? ஆனா நான் பாத்துக்கிறேன், நீங்க வைங்க போனேன். ஏப்ல தெரியல அழுது எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுட்டே இருப்பா. எதுக்கு அழுதானு தெரியலையே, அதில் வச்சுட்டு போயிடுவா. சப்பா பிள்ளையும் பார்க்க முடியல நம்மளாம். இவ அங்க அம்மா ஒரு சைடு மாமியார் ஒரு சைடு கடந்து நம்ம இடையில கடந்து இவன் திண்டாடப்பட்டு இருக்கு. என்னங்க எப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் போன் எடுத்தா நீ தான் பேசுவியோ? பக்கத்து வீட்டுக்காரியா இருந்து பேசுவா, யார் போனா நான் தான் எடுப்பேன். ஆமா, உனக்கு உங்க அம்மா வீட்டு போனா நல்லா வாய் கொழுப்பு ஜாஸ்தியா அண்டி ஆகும் உனக்கு. சொல்லாதீங்க. என்னது சொல்லாதீங்க? நம்ம தம்பி எப்படி நிக்கான் தெரியுமா? அப்படியே கட்டில எல்லாம் பிடிச்சு நிக்காங்க. தவண்டு ஓடுதான் வீடு ஃபுல்லா. நீ பிள்ளைய காட்டு, நான் பாத்துடுறேன். ஜோயல்மா சொல்லு, அப்பா சொல்லு, அப்பா சொல்லு. ஜோயல் நீ வயிறு, நான் இதுக்கு பார்க்க முடியாது. நீ வயிறு நார்மல் கால் பேசுடி. இதெல்லாம் உனக்கு அடுக்குவாடி. என்னங்க இப்ப என்ன ஆயிட்டு? மனசாட்சி கொஞ்சமாச்சு இருக்காடி, கொஞ்சமாச்சு இருக்கா உனக்கு மனசாட்சி? என் பிள்ளை பிறந்தாரு, இப்ப அவன் தவறுதான். இப்ப ஒரு நட்டமா நிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாண்டி. 9 மாசம் ஆகுது, 10 மாசம் பிள்ளை ஆக போகுது. நீ என்னைக்கு தாண்டி என் பிள்ளையாங்க என் பிள்ளைய கண்ணுல காட்டுவா? நீ உங்களை பார்க்க ஓடி வந்துருவேன். கோபத்தை மட்டும் கலப்பாத பாத்துக்க, ஏசி விடுவேன் பாத்துக்க. அவனிய பாத்துக்க, அந்த பிள்ளைய நான் வீடியோ காலில் தான் பாத்துட்டு இருக்கணும் போல இருக்கு, போட்டோல தான் பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் என் மனசு கொஞ்சம் மாதிரி நீ புரிஞ்சிருக்கியாடி. எனக்கு லீவ் இடத்துல வந்து பார்க்க முடியாதோ? என் பிள்ளை இப்படியே போன்லயே பாத்துட்டு இருக்கேன். நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. எப்ப பார்த்தாலும் இதே ஒண்ணு சொல்லிக்கிட்டு ஏதாவது அப்புறம் இல்லைன்னா இப்ப என்ன சொல்லுதா போறா? இல்லங்க, இன்னொரு 3 மாசம்னா பர்த்டேவே வந்துடலாம். நீ எதுவுமே வராண்டாம், நீ வரவே வேண்டாம், இங்க வரவே வேண்டாம். நான் வரேன், என் பிள்ளை நாங்க தூக்கிட்டு வந்துருந்தேன். நீ உங்க அம்மா வீட்டுக்கு நீ இதெல்லாம் யாருக்காக? நம்ம பிள்ளைக்காக தானங்க நான் இங்க இருக்கேன். சாக்கு போக்கு சொல்லுதாடி, நீ சாக்கு போக்கு சொல்லுதா? உனக்கு இங்க வரதுக்கு விருப்பம் இல்லன்னு எதேதமா சொல்லிட்டு இருக்கா. என் பிள்ளை நீ என்னை கொஞ்சம் பேச விடுங்க. என்ன பேசணும்டா? இப்போ என்னை கொஞ்சம் பேச விடுங்க. நீ ஒண்ணு பேசாண்டா, நீ பேசவே வேண்டாம். ஃபர்ஸ்ட் நீ பேச கேட்டா நான் இவ்வளவு நாள் நான் காத்து உட்காந்துட்டு இருக்கோம்ல. எனக்கு இது வேணும், இன்னும் வேணும் பாத்துக்க. ப்ளீஸ்ங்க கொஞ்சம் பேசுறது கேளுங்க. நான் சொல்லிட்டேன்ல, நீ பேசாண்டா. நான் ஊருக்கு வருவேன், என் பிள்ளை எடுப்பேன், நான் நேரே இங்க வந்துருவேன். எங்க அம்மா என் கூட இருப்பாவ. நீ உங்க அம்மா கிட்டே அழு கடைசி வரைக்கும் உட்காந்து. நான் அங்க வந்தாலும் நான் ஒத்தையில தாங்க நான் பிள்ளைய பாக்கணும். நீங்க அது பாட்டுக்கு வேலைக்கு போயிருவீங்க. தான் பாக்கணும். எல்லாம் இதான் உலகம் நடக்க பாத்துக்க. குழந்தை பார்ப்பாங்க, வருஷம் ஃபுல்லா அம்மா வீட்டுல இருக்க மாட்டாங்க யாருமே. உனக்கு புரியுதா? கொஞ்சம் சொல்றத கொஞ்சம் முதல்ல பொறுமையா கேளுங்க. உனக்குதான் நான் எனக்கு பிள்ளைய குளிப்பாட்ட கூட தெரியலங்க. நீங்க யாங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் யாருக்கு எல்லாரும் கத்துக்கிட்டு வர்றது போறது இல்ல. வீட்டுக்கு வந்தா தானா பழகிறதா இல்ல. உனக்கு தெரியல தெரியல உங்க அம்மா ஏதாவது சொல்லிட்டே இருப்பா, நீ அங்க உட்காந்துட்டே இருப்பியோ? நான் மட்டும் தான் எங்க அம்மா பேச்ச கேட்கணும், நீங்க உங்க அம்மா பேச்ச கேட்கலையோ? என்னது கேட்கணும்? என்னது கேட்கணும்? அம்மா பேச்ச கேட்டுதான் நீங்க இப்படி ஆடிக்கிட்டு இருக்கீங்க. சரி, நான் ஆடுறதா இருக்கட்டும். நீ என்ன கல்யாணம் முடிச்சிருக்கா? நான் புருஷங்கார என்ன சொன்னா அது நீ செய்யணும். நீ கிளம்பி வாரியா இல்லையா? இல்ல நான் வருவேன், என் பிள்ளை எடுத்துட்டு வருவேன். போன வேடி எப்ப பார்த்தா நீ பேச இவ்வளவு நாளா கேட்டுட்ட. நீ பேசுறதெல்லாம் இனி நான் பேசுறேன், நீ கேளு. இங்க கோவப்படாதீங்க. வைடி போனேன். இங்க கோவப்படாதீங்க. வைக்காதீங்க. அழுது அழுது சாதிச்சிருவாவ. இந்த நேரத்துக்கு மாமியா எதுக்கு இப்படி கடந்து போன் அடிச்சுக்கிட்டு இருக்கா? ஹலோ ஹலோ, ரீட்டாவா எங்க? அவ பெட்ரூம்ல தூங்கிட்டு இருக்கா பிள்ளை கூட. 2 வருஷமா தூங்கிட்டு தான் இருக்கா உங்க மகா, அப்படிதானே? இப்ப என்ன ஆயிட்டு? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பிள்ளை எப்ப விடுவேன் நான் கேட்டிட்டு இருக்கேன். விட முடியாது. இது என்ன கூப்பிடுத வரமுறையா? வீட்டுக்கு என்னைக்காவது வந்து பொங்கி போட்டு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? என்னது பொங்கி போடணும்? இப்படி 2 வருஷம் வைப்பிய போட நாங்க பொங்கி போட்டுக்கிட்டு இருக்கணும் போல. இது என்ன பேச்சு? நான் உங்ககிட்ட கேட்க, ஒரு உடம்பு சரியில்லாத பிள்ளை, ரத்தம் இல்லாத பிள்ளை, இப்படி ஒரு பிள்ளை பச்சை உடம்புக்கார பிள்ளை இப்படி கிட்ட பாடா படுத்தில உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா? விசேஷமா உலகத்திலே நீங்க மட்டும்தான் பிள்ளைய பத்திரிக்கை போல தெரியுது எனக்கு. அந்த பிள்ளை குழந்தை பிறக்கும் போது என்ன பாடு தெரியுமா? அவளுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு எல்லாம் என்னத்த தெரியும் சொல்லுங்க? பொட்டை பிள்ளைய பெற்றிருந்தாதானே உங்களுக்கு எல்லாம் அருமை தெரியும். நீங்க தான் வசவசன 3 நாள் ஆம்பளை பையனை பெற்று வச்சிருக்கீங்க, பிறகு உங்களுக்கு எங்க இருந்து தெரியும்? நார்மல் டெலிவரிக்கே 2 வருஷம் ஆச்சுன்னா எம்மா ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருந்தாவான்னா நீங்க வருஷ கணக்குல இருப்பிய போல. கல்யாணம் முடிஞ்சாலும் பிள்ளைய விட மாட்டிய போல. சரி விடுங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு என் பிள்ளைய. அப்படியெல்லாம் முடியாது, அப்படியெல்லாம் முடியாது. என் பையன் ஒத்தையிலங்க கிடந்து அவன் என்ன செய்வான்? அவனுக்கு சாப்பாடு சரியில்லாத பிள்ளை. அப்போ உங்க பையன் ஒத்தையில தானே இருக்கா? அப்போ உங்க பையன் கிட்ட போய் இருந்து அவனுக்கு சோறு பொங்கி பார்த்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு முடியுதா? முடிய மாட்டேங்குதா? மிச்ச பிள்ளைய என் புருஷனை யாரு பாப்பா? நீங்க அங்க வச்சுக்கிடுவே போல. என் பையன் ஒத்தையில அங்க கிடக்கான். என்ன பாருங்க, என் மருமகிட்ட இருந்து பைசா கரெக்டா வாங்க தெரியுது இல்ல?
அது என் மகன் கிட்ட இருந்தா நான் பைசா வாங்கினேன், உங்க மகா கிட்ட இருந்தோன்னு நான் பைசா வாங்கல. உங்களுக்கு பிள்ளையோட மனசு இல்லல்ல, இனிமே மனசே வரக்கூடாது. உங்க பிள்ளைய என் பிள்ளை யாரு கூட வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது, யார் கூட இருந்துட்டு போட்டு புரிஞ்சுச்சா? வாழ்க்கை முழுசு வச்சுக்கிடுங்க உங்க வீட்டுல. போனவை இல்ல என்ன இப்படி தலையை கவுந்துகிட்டே இருப்பியோ? இப்படியே அவ்வளவு முன்னாடி இருந்துதான் இன்னைக்கு அவன் மட்டையில மிளகா அரைக்கியா. டெலிவரிக்கால பேருக்கா இவெல்லாம் இப்படியே ஒண்ணு பேசாம இரு. கூப்பிட்டியா இல்லையா? போன் பேசினேன். ஜோலி என்ன அழகா விளையாடுதான் தெரியுமா, எந்திரிச்சுலாம் நிக்கான். அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிட்டுமா எனக்கு. அதான் பிடிச்சவளை திட்டுட்டேன். நீ ஒண்ணுங்க வராண்டா, நான் வருவேன், வந்தேன் அப்படி நான் தூக்கிட்டு வந்துடுவேன் சத்தம் ரொம்ப ஏசி விட்டேமா. இல்ல நீ அவளை படுக்க இடம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு அவன் மண்டையில இருந்து பரதநாட்டியம் ஆடுதா. சின்ன வயசுல நீ அப்படி வளர்ந்து வளர்ந்துட்டா, யாரும் பேசாத ஏத்து பேசாத சண்டை போடாதன்னு சொல்லி நீ சொல்லி நான் உன்ன சொல்லணும், ஏத்து பேசாத சண்டை போடாதன்னு. நான் மாமியார்காரிக்கு நல்லா போன் அடிச்சு 5-6 கொடுத்துருக்கேன். உன் பிள்ளைய நீனே வச்சுக்க, உன் வீட்டோட வச்சுக்க, உனக்கு வீட்டுல தானே வைக்கணும், அங்கேயே வச்சுக்கன்னு நான் சொல்லிட்டேன். இனிமே அவன் வரமாட்டான், தேவை கிடையாது. அவ வரலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லாமா, நம்ம ஜோயில போய் எடுத்துட்டு வந்துருவோம். நம்ம ஜோயில நான் போறேன். அவ குண்டாத்தி 5-6 சண்டையை போட்டுட்டு அந்த பிள்ளைய தூக்கிட்டு வரேனா. அவளுக்கு இந்த இஷ்டம் எல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம பிள்ளைய நம்ம தூக்கிட்டு வந்துருவோம். உலகத்திலே இவளுக்கு தான் டெலிவரி ஆன மாதிரி ஆண்டவரு. நார்மல் டெலிவரிக்கே இந்த இது. நீ பார்த்தா நல்ல இடத்துல தான் பொண்ணை பார்த்து தொலைஞ்சிருக்காங்க. என் வாழ்க்கை இதெல்லாம் முடிஞ்சிடும் போல இருக்கு எனக்கு. இல்ல நீ அப்படி அவளை பண்ணி வச்சிருக்கால, எல்லாத்துக்கும் என்னைய தலை சுத்துது, இல்ல வாந்தி எடுக்கு, இல்ல எத்தனை மாசம் எடுக்கும்? 5 மாசம் தான் எடுக்கும். என்னல எடுக்கும்? முதல் பிள்ளைமா எல்லாரும் பாக்குற மாதிரி நான் பார்த்தேன். அது அவ இத மாதிரி எடுத்துக்கிட்டாங்க, நானும் செய்ய முடியும். இல்ல அந்த விவரம் தெரியல, நீ அம்மாட்ட கேட்கலாம்ல, அதை கேட்காத. சரி, இப்ப நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்ப நம்ம பையனை போய் தூக்கிட்டு வரணுமா வேண்டாமா? நான் உன்னைய பெத்து வளர்த்திருக்கேன்ல. நான் எத்தனை பிள்ளை, 2 பிள்ளைய நான் பெத்து வளர்த்திருக்கேன். எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதா? விசேஷம் அம்மா அங்க குழந்தை பெத்து அவங்க வளர்க்காவ, நான் வளர்க்காததால பாத்துக்கிடலாம். இனிமே போன் வந்தா நீ அவ போனை எடுக்க கூடாது. என்னனாலும் எங்க அம்மா தான் பேசுவாவ, எங்க அம்மா கிட்ட பேசிடணும்னு. உன் மாமியா இருக்கிற குண்டாத்தி அவ போன் அடிச்சாலும் அப்படிதான் சொல்லணும். உன் பொண்டாட்டிக்கிட்டையும் போன் வந்தா பேசவே கூடாது. நீ பேசிட்டேன்னு வச்சாலும் தலைய அறுத்து கொடுக்கோம்ல. சரி, நான் பேச மாட்டேமா. இவதான் சண்டை தானே போட்டு வச்சிருக்கேன். ஒண்ணுமே நீ பேசல, பேச வேண்டிய இடத்துல நீ பேசல. அதுக்கு தான் இன்னைக்கு இப்படி இருக்கா. கையையும் மண்டையும் சொரிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, எப்ப போன் சொல்லு. என்னது போன் வருது? போன் வந்த மாதிரி இருக்கு. அவதான் அடிக்கா. கட் பண்ணு. கட் பண்ணல, அவளுக்கு வர மனசு இல்லல்ல. தரவே என்ன போனு ஏடு? ஸ்பீக்கர்ல போடல, ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ, இப்ப இருக்கா நீ? யாங்க நீங்க மேல கோபப்பட்டு போன வச்சீங்க? ஏடி இப்படி அக்கறை என்னைக்காச்சும் ஒரு நாள் போன் பண்ணி பேசிருக்கியாடி நீ? சாப்பிட்டீங்களா வச்சிருந்தது ஒரு நாள் நீ கேட்டிருக்கியா? உங்க அம்மா வீட்டு போனதுல இருந்து ஏன்னா உங்களுக்கு டெய்லி போன் அடிக்கலையோ? என்னது அடிச்சா? அந்த பைசா அனுப்பிங்க, இந்த பைசா அனுப்பிங்க, பைசா அனுப்புறதா நீ குறுக்கோளா இருந்தா என்னைக்காச்சும் நீங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காச்சும் கேட்டிருக்கியா நீ? இங்க நான் பிள்ளையும் பாக்கலாங்க. பிள்ளைய பார்த்தா வீட்டுக்காரன் மறந்துட்டாளா? இப்ப நான் உடனே மறந்துதான் என் பிள்ளைய நான் எடுத்துட்டு வரேன். இது சொல்லாதீங்க, நான் வந்துருதுங்க. என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டு? அழுது சாப்பிட்டியா? உனக்கு ஒரு மாலை கொண்டுட்டு வரட்டா? ஒரு மாலையை போட்டு உனக்கு அழைக்கிறதுக்கு வரட்டா? என்ன பழக்கம் பழகி வச்சிருக்கா அவன் அம்மா கூட சேர்ந்துக்கிட்டே? வரமாட்டேன்னு சொன்னால அவன் அம்மாட்டே இருப்போம். அப்படி சொல்லாதீங்க, நான் வந்துருதேன். நான் எத்தனை நேரம் உனக்கு போன் அடிச்சேன்? என்னைக்காவது பேசுனியா நீ? இல்ல ஒரு நாள் தான் எப்படி இருக்கே நீ என்கிட்ட போன் அடிச்சு பேசிருக்கியா? நான் அடிச்ச நீங்க என்ன திட்டுவீங்கன்னு தான் நான் அடிக்கவே திட்டுவேன்னு தெரியுதுல்ல. தப்பு பண்ணதுனால நான் திட்டுவேன். அப்ப நீ குழந்தை பிறந்தோடனே வரணுமா வரக்கூடாது? ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எடு, 4 மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ வந்திருக்கணுமா? வரவ அங்க வருஷ கணக்குல இருப்பா போல. வரக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்ல, எனக்கு ரத்தமே இல்ல உடம்புல. ரத்தமே இல்ல. அம்மைக்கு ஒரே ரத்தம் ஊறி போயிட்டு உனக்கு ரத்தமே இல்ல. ஒரு 10 லாரியா அத போன வை. பிள்ளை அழகாங்க போன வை. இந்த பிள்ளை ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே தான் பாப்பா இருப்பாய்வா. வயல என்ன செய்தவனு பாப்போம். போன எடுக்காத. பிள்ளை வேற அழுதுமா. இல்ல பிள்ளைன்றது அது அழதான் செய்யும். அது பிள்ளைக்கு வயிறு பசிச்சிருக்கும், அது அழும். நீ எதுக்கு டென்ஷன் எடுக்கா? அவ பால் கொடுப்பா. சும்மா எத்தனை மாதம் ஆச்சுமா என் பிள்ளைய பாத்துக்கா? என் பிள்ளைய பாத்துக்க நான் இவ்வளவு வருஷம் காத்து விட வேண்டியிருக்கேன். என்ன உனக்கு? என்ன பிள்ளை தூங்கிட்டானா? எப்படியாவே தூங்கிட்டாங்க. அம்மா பாத்துட்டு இருக்காங்களா? அம்மா பாத்துட்டு இருக்காங்க.
நீங்களும் ஆனா அப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆமா, நீ ஏன்னா பண்ணி கொஞ்சமா புரிஞ்சு பாத்தியா? இங்க வந்த உனக்கு ஆஸ்பத்திரியே இல்லையா இந்த ஊர்லனா? நான் உடனே பாத்துருப்பேன்ல. என் மேல உனக்கு அக்கறையே கிடையாது. இவங்க பாக்கணும் நீ நினைச்சுக்கிட்டா, உங்க அம்மா சொல்லி பேச்சு கேட்டு நீ அங்கேயே பாத்துக்கிட்டா. ஆமா, நீங்க வேலைக்கு போகல என்னைய பாப்பீங்களா? ஏம்மா, எல்லாருக்கும் சூழ்நிலை அப்படிதான் வரும். அப்படி சமாளிச்சு வாழ்றதான் குடும்பம், அப்படிதான் வாழணும். எதுக்கு எடுத்தாலும் அம்மா வீட்டுல இருந்தா அது சரிப்பட்டு வந்துருமா? சரி, இப்ப மத்தியானம் சமையலுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, அம்மா செய்வாங்க. சரி சரி. உங்க அம்மா இங்க? அம்மா சர்ச்சை வரைக்கும் போயிருக்க வருவா. அவனை பார்த்த பிறகுதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. தொட்டில் கிட்ட இருக்கேன்ல ஜோயல். இவ எப்போ வந்தா? கோவப்படாதீங்க. என்ன கோவப்படாதீங்க? டெலிவரி போனா எத்தனை மாசம் இருப்பியோ? எனக்கு உடம்பு முடியல எல்லாத்தையும். அதனால உடம்பு முடியலன்னு என்கிட்ட நீ சொல்லாத. நானும் உன்னை மாதிரி பிள்ளை பெத்தவாதான். போய் சொல்லுங்க, ஒரு அளவு தான் உண்டு. கோவப்படாதீங்க. தம்பி பாத்தீங்களா? பாத்துட்டு தானே வாரேன். என் பேரனா நான் தானே பாப்பேன். நல்லா இருக்கீங்களா மைனி? நல்லா இருக்கீங்களா? கோபத்துல இருக்காதீங்க. எதுக்கு போட்டு கோபத்துல? சின்னஞ்சிறுசுவ பிறகு நம்ம காலத்துல சிறுசுவன்னு உங்களுக்கு அறிவு வேணும். எப்ப கூட்டிட்டு போனோம், எப்ப கொண்டு விட்டிய சின்ன சிறுசுவ? கேப்பை அரைச்சோம், கம்ப அரைச்சோம், பூலக வச்சோம், குடிச்சோம். நம்ம பிள்ளைய பெத்தோம் 2 மாசத்துல நம்ம எழுப்பி வேலையை பார்ப்போம். இப்ப உள்ள பிள்ளைகள் அப்படியா கெதியாவா இருக்கு? என்ன நான் சொல்லுது அது? கிருமிப்பழம் ஜூஸ் வச்சலாமா? அதான் எடுத்துட்டு வர. ஜூஸ் ஒண்ணு வேண்டாம், எங்க வீட்டுல நாங்க போட்டு குடிச்சுக்கிடுவோம். கோவப்படாதீங்க. எழுச்சு போனீங்க நீங்க இப்படி ஒண்ணுக்கு காவாம போயிட்டீல. கிருமி பழம் ஜூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கா? நல்லா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். இது எங்க அம்மாவ. நீங்க வருவீங்கன்னு இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலையே. ஆன்டி இன்னைக்கு சர்ச்ல பார்த்தேன், அதான் வந்தேன். சரி. எவ்வளவு நாள் ஆச்சுன்னா? எப்ப போனா? எவ்வளவு நாள் இல்லம்மா, 2 வருஷம் ஆக போகுது. என்ன 2 மாசம் தான் இருக்கு. அதானே நீங்க மாசமா இருக்கச்சுல போனது. தம்பி எப்படி இருக்கான்? தம்பி தூங்கிட்டு இருக்கான்ல. அவன் இப்ப என்ன வாய் பேசுவான் தெரியுமா? உங்க கூட தானே கடந்திருக்கான். அதனால நல்ல வாய் பேச. 4 குத்தி சொல்லுமா, 4 வசனத்தை எடுத்து சொல்லு. அவளுக்கு டெலிவரிக்கு போனா எப்ப போனோம் எப்ப வரணும் அப்படின்னு 2 குத்தி சொல்லு. எங்க அத்தை எப்பவும் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இல்ல ரீட்டாக்கா, நீங்க பண்ணது எப்படி பார்த்து நீங்க யோசிச்சு பாருங்களேன். கொஞ்சம் நீங்க பண்ணது ரைட்டா தப்பா நீங்களே யோசிச்சு பாருங்க. நான் ஒன்னும் சும்மா போய் இருக்கல, எனக்கு உடம்பு வீக்கா இருக்கு தெரியுமா? நான் 4 மாசத்துல போனாலும் அப்பவுமே எனக்கு ரத்தம் இல்லைன்னு எத்தனை நேரம் எங்க அம்மா ரத்தம் ஏற்றிருக்காங்க தெரியுமா? அக்கா, நீங்க ரத்தம் இருக்கிறது இல்லாத பிரச்சனை இல்லக்கா. நீங்க அங்க என்ன பாடுபட்டியோ அதை இங்க வந்து கூட சரி பண்ணலாம். ஆனா நீங்க உங்க அம்மா வீட்லயே இருந்துட்டு உங்க புருஷனை தனியா விட்டுட்டு போறது தப்பு அல்லவா? அப்படி இல்லம்மா, நான் சும்மா போய் இருந்தாதான் அது தப்பு. நானே ஒரு பேஷண்டா இருக்கேன், அப்புறம் என்னையே பார்க்க ஒரு ஆள் வேணும். இப்ப நான் எப்படி வீல பார்க்க முடியும் சொல்லு? இது தப்புக்கா. நீங்க பேஷண்டா, நீங்க குழந்தை பெத்தீங்க ஒரு 2-3 மாசம் வரைக்கும் ஓகே. ஆனா அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் எப்படி ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிட்டுக்கா. நான் நினைச்சேன் ஏற்கனவே ரத்தம் இல்லலாமா, பிறகு இங்க இருந்து மருமகனுக்கும் கஷ்டம், அன்னைக்கும் ரொம்ப கஷ்டம். அவியலும் அவிய பிள்ளைகளு அவிய வீட்டுக்காரர் ரத்தத்தை வாங்கி குடிக்கலாம்லாமா? ஆன்டி இப்போ இருக்கீங்க, நீங்க பண்றீங்க. ஒருவேளை ஒரு கொஞ்சம் வருஷத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு பாடு, நீங்க அப்போ இல்ல, அப்போவே என்ன பண்ணுவாங்க? உங்க கூட இப்படி டிபெண்டா வச்சுட்டீங்கன்னா அப்ப தனியா இருந்த வேலையில என்ன பண்ண முடியும்? நாளை பின்ன அந்த பையனுக்கு ஏதாவதுன்னா நீ எப்படி பாப்பாவ? நீங்க உங்க கைக்குள்ளேயே போட்டுட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவியலுக்கு எனக்கு பிள்ளைய அது பக்கத்துல இல்ல இது பக்கத்துல இல்ல, நீங்க விட்டாதான் அவியலால பாக்க முடியும். நீங்களே எல்லாம் பாத்துட்டு இருந்தா அவிய எப்படி பாப்பாவ? இல்ல, எங்க அம்மா ஏன் நல்லதுக்குதான் அப்படி பண்ணாங்க. இது நல்லது மாதிரி தெரியலாம் அக்கா, ஆனா அது நல்லதே கிடையாது. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 7:5 அதாவது இருவரும் சில காலமே பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலே அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள்னு போட்டிருக்கு. இது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அதாவது நீங்க ரொம்ப காலத்துக்கு எல்லாம் பிரிஞ்சு இருக்க கூடாது. நீங்க இந்த தனிமை எவ்வளவு சாத்தா பாவத்தை கொண்டு வர்ற டைமே இந்த தனிமை தான். நீங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க சில சாத்தா எவ்வளவு போராடலாம் தெரியுமா? எவ்வளவு போராட்டத்தை கொண்டு வரலாம் தெரியுமா? எவ்வளவு பாவங்கள் இதுக்கு நடுவுல வரும் தெரியுமா?
அது கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க உங்க பாட்டுக்கு அங்க இருப்பீங்க, உங்க புருஷன் எங்க இருப்பாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா எவ்வளவு ஒரு புருஷன் பொண்டாட்டிக்குள்ள மனஸ்தாபம் வரலாம் தெரியுமா? கசப்பு வரும், சந்தேகம் வரும், எவ்வளவோ வரும். அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க எப்படி அங்க இருக்கீங்க? நீங்க இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா எப்படிக்கா? நீங்க இத்தனைக்கும் நீங்க சண்டையில சடிக்கீங்கக்கா. நீங்க உங்க பிள்ளைகளுக்கு முன்மாதிரியா இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்களே எப்படி பண்ண எப்படிக்கா? உங்க அக்காவுக்கும் தான் டெலிவரி ஆயிருக்கும், அவங்களுக்கும் ஒரு வருஷம் ஆயிருக்காது. உங்க அம்மா வீட்டுல தானே இருந்திருப்பாங்க. ஐயோ ஆன்டி, எங்க அக்காவுக்கு 9 மாசம் போல வளகாப்பு பண்ணிட்டு ஒரு 3 to 4 மாசம் தான். அதுக்கு இத்தனைக்கும் எங்க அக்கா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஆனாலுமே அவ்வளவு மாசத்துல அங்க கொண்டு போய் விட்டாச்சு. அங்க நாங்களும் யோசிக்கதான் செஞ்சோம் மாமியார் பார்க்க மாட்டாங்கன்னு. ஆனா எங்க அக்கா படுற பாட பார்த்து மாமியார் ஹெல்ப் பண்ணதான் செஞ்சாங்க. நீ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உங்க பிள்ளைய நீங்க மட்டும்தான் பாக்கணும்னு கிடையாது. அவங்களுக்கு புருஷன் இருக்கான், அவங்களுக்கு பொண்டாட்டி இருக்கான். உங்களுக்காகவே ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? மத்தேயு 19:6. அதாவது இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள், அதாவது புருஷனும் பொண்டாட்டியும் இருவராய் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவன் என்றார். உங்க மகளையும் உங்க மருமகனையும் யார் ஆண்டி நினைச்சாங்க? தேவன் தானே நினைச்சிருக்காங்க. ஆனா நீங்க உங்க பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றீங்கிற பேர்ல ஆண்டவர் சேர்த்து வச்சதை பிரிக்கிற வேலை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க உங்களையே அறியாம. இந்த மாதிரிதான் ஒரு நல்ல விஷயங்கிற நினைப்புல நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய கெடுதல் பண்ணிருக்கீங்க தெரியுமா? இப்போ சப்போஸ் இப்போ அண்ணன் இருக்க போய் விட்டுட்டாங்க, ஒருவேளை வேற ஒரு ஆள் இருந்து இல்ல எனக்கு நீ வரவே வேண்டாம், நீ இவ்வளவு நாள் என்ன பாக்கல அப்படின்னு என்ன இருக்கும்? எனக்கு நீ வேண்டான்ட்டு ஏதாவது அவங்க பிரிவினைக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணிருப்பீங்க? இதே இது இப்போ அவங்க தனியா இருக்காங்களே, இப்போ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ஏதாவது உயிருக்கு ஆபத்து ஆற அளவுக்கு அவங்க தனியா இருந்து ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? பிறகு நீங்க இவ்வளவு நடந்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புலம்பு என்ன பிரயோஜனம் ஆண்டி? இப்படி உங்க பிள்ளைகள் பிரியறதுக்கு ஒரு மூல காரணமா நீங்களே எப்படி இருக்கலாம்? வாலிய பிள்ளையா இருக்க உனக்கே இவ்வளவு ஞானம் ஆண்டது கொடுத்திருக்காரு. யான் தான் இப்படி முத்தி மழுங்கி அலையுதேன்னு எனக்கே தெரியல. அண்ணி உண்மையிலே சொல்றேன், என் மேல தப்புதான் அண்ணி. நீங்க என் மேல கோவப்பட்டதான் செய்யணும், வேற என்ன செய்ய? நம்ம இந்த பிள்ளைகளுக்கு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இந்த பிள்ளைகளுக்கு பொண்ணுக்குன்னா பார்த்து கல்யாணம் கட்டி வச்சது. நானே 2 வருஷம் என் வீட்டுல போய் வச்சுக்கிட்டேன், புத்தியே இல்லாம இப்படி இருந்துகிட்டேன். உருவாக்குனாங்க தெரியுமா? அதாவது மனுஷி ஏவால மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லங்கிறதுனாலதான் மனுஷியவே உருவாக்குனாங்க. இவ்வளவு வசனத்தை படிச்சுட்டு இப்படி அறிவே இல்லாம நான் நடந்திருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அண்ணி, முதல்ல நான் உங்ககிட்டதான் மன்னிப்பு கேட்கணும். என்னைய மன்னிச்சுக்கிடுங்க அண்ணி. நானே என் பிள்ளை வாழ்க்கைய கெடுக்க பார்த்தேன். நீங்க நல்ல மாமியாரா இருக்க போய் தான் இன்னைக்கு நீங்க 2 வருஷம் உங்க பையனை பிரிஞ்சிருந்தாலும் இன்னைக்கு என் பிள்ளைய தூக்கிட்டு வந்த உடனே நீங்க ஏத்துக்கிட்டு இத வேற யாராவது ஒருத்தர்னா பெரிய சண்டை வந்துருக்கு வீட்டுக்குள்ள. அடுத்த லைன்மா டெலிவரிக்கு வருவா, கரெக்டா ஒரு 2-3 மாசத்துல அனுப்பி விடுங்க. 2வது டெலிவரி நீங்க தானே அண்ணி பாக்கணும். நான் வேணும்னா வீட்டுக்கு வந்துருந்தேன், சரியா? அப்படின்னா வேண்டாம், தாய் வீட்டுல இருந்து பார்த்தாதான் நல்லது. நாங்க அனுப்பி வைப்போம், நீங்க பார்த்து ஒரு 3 மாசத்துல அனுப்பி விட்டுட்டீங்க. 3 மாசம் எதுக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். 3 மாசம்லாம் கிடையாது, 40 நாள் முடிஞ்ச உடனே டெடிகேஷன் பண்ணணும், வீட்டுக்கு வந்துடணும். சும்மா கடை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏற்கனவே அந்த மனுஷன் கெட்டும் போதே மெலிஞ்சு போய் தான் இருந்தாரு. 2 வருஷம் அங்க வந்து கூட கொஞ்சம் மெலிஞ்சு போனாத மரமோன நீ பாரு. ஏம்மா நல்ல வேலை வந்து நல்ல வசனத்தை சொன்னம்மா, இனிமேல் இவ குடும்பத்தை பாத்துட்டு போறவ, வாமா நம்ம போவோம். போயிட்டு வரேன் அண்ணி. இவ்வளவுக்குள்ள இல்ல, இருந்து நல்ல நிதானமா சாப்பிட்டுட்டு போங்க. டெலிவரி டைம்ல மனம் நல்லா அப்போ கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கா? கோழி என்ன, ஆடே அடிப்பா. சரி, 3 மாசம் கழிச்சு போங்க. கோயில போ, மட்டன் எடுத்துட்டு நான் மன்னிப்பே கேட்கண்டாமோ ஒருத்தர்ட்டையும். சரி கேளு அம்மா, மன்னிச்சதுனாலதானே நான் இப்படி இருக்கேன். சரி பரவாயில்ல. நான் பாரு, இப்படி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு நீ எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? இதே எனக்கு ஒரு மருமவ இப்படி 2 வருஷம் வெளியே போய் இருந்தான்னா இந்நேரத்துக்கு சண்டை எப்படி சண்டை வந்திருக்கும். நல்ல வேலை சரியான ஆளுமா. சும்மா கடை மாமியாரை எதிர்த்து பேசாத விடுமா, நீ சரியான ஆளு. அங்க இருக்கும்போது நீ எனக்கு சப்போர்ட்டா பேசுன, இப்ப இங்க பேசுறீங்க. சும்மா இரு. கரெக்ட் தான், என் மேலதான் தப்பு அபிமா.
நான் எனக்கு சொல் புத்தி சுய புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னதான் எங்க அம்மா சொல்லியிருந்தாலும் எனக்கு என் புருஷன் வீடு தான் முக்கியம்னு நான் வந்திருக்கணும். இங்க பேச்ச கேட்ட போது எப்படி நட்டாத்துல விட்டவ குரு. சரி, ஒரு பிரச்சனை இல்ல, நீ வீட்டுக்கு போகாத. உடனே பிராய்லர் கோழி வாங்கிட்டு நாட்டுக்கோழி வாங்கிட்டு மட்டன் எடுத்துட்டு வா. சரி, வெங்காயம் ஒரு கையா, சின்ன வெங்காயம் உரிக்காதே. சரி சரி, நான் ஆட்டுக்கறி எடுத்துட்டு ஓடி வரேன். கொஞ்சம் தனியா எலும்பு வாங்கிட்டு வா, சூப் போடு. எடுத்து வரேன். யாருக்கு? ஆளு வாங்கிட்டு வாழ. யாரு உங்க மைனிக்கா? இல்ல இல்ல, என் மருமகளுக்கு தான். நான் போய் தம்பி கொஞ்சம் போறேன். அவளுக்கு ரத்தமே இல்ல, சூப் போடுவோம்ல. இல்ல கோவம் மாட்டேன்.